ஓகே, ரைட். இந்த கேள்வியை பார்ப்போம். முறிவு சுற்றி நாலிங்கில் மூணு ஒடிங்கே நீரினுள் செல்கின்ற ஒளிக்கற்றை ஒன்று வழி வரைபாட்டின் மீது அவதி கோணத்தில் படுகிறது. நம்ம இங்க முக்கியம் என்ன? அவதி கோணத்துல படுகுதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவதி கோணத்துல படுகுதுன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு தெரியணும் இங்க இருந்து கதிர் எங்க வாரார், ரைட்? அப்ப நீர்ல இருந்து, ரைட், வழிக்கு கதிர் வருவார். ஓகே. ரைட், இதுல அவதி கோணத்துல படுதான். ரைட், நீர் நாளிங்கில் முரண்டு தந்திக்கார் முறிவு சுட்டி இவர் ரவுண்டு. இனி நாம் என்ன செய்யலாம்? இந்த சிய காணலி காணலாம். என்ன எப்படி? ஆஹ், அதாவது என் நாலிங்கில் மூணு சினலின் விதி என்ன? நாலிங்கில் மூணு சைன் சி வந்து கொண்டு வருவார். சைன் சி 0.75. ரைட். இனி ஓகே, சைன் சி 0.75 பாக பார்க்கணும். என்ன உங்களோட நைக்கி நான் இன்றைக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் என் புக்கை. ரைட். 0.75, 0.75. ஓகே, அண்ணளவா என்ன அடிக்காரண்ணே. ரைட். 0.75 குறைய அடிக்கிறது இருக்கணும்ண்ணே. இதை எடுத்தீங்களா? 48 பாக 30 கலை. ரைட், 48 பாக 30 கலை. இன்னும் 10 வேணும். என்ன 10 எங்க இருக்குது? 5ல. ரைட், அப்ப 5 விகல. ரைட். ஓகே, ரைட். அப்போ கூட இங்க போனீங்களா ஒரு எவ்வளவு? சி 48 பாக 30 கலை 5 விகல. ரைட். ஓகே, கிளியரா? ரைட், இது முதலாவது என்ன இவர் இருக்கட்டும். அடுத்து என்ன செய்ய போறோம் இப்ப? ரைட். முறிவு சுட்டி 5 நாளையுடைய எண்ணப்படலம் ஒன்றை இந்நீரின் மேற்பரப்பு மீது மிதக்க விடும் போது இவ்வொளிக்கதிர் எண்ணெய்க்குட் புகுமா? உமது விடையை விளக்குக. இப்ப என்ன செய்யறாரு? இதுக்கு மேல ரெண்டாவது சந்தர்ப்பம், இது முதலாவது கேஸ். ரைட், S1. இப்ப கேஸ் 2 என்ன செய்யறார்? இதே இதுல இங்க என்ன செய்யறாரு? இப்ப எண்ணெய் படலம் ஒன்று ஊத்துறார். நம்ம வழி இங்க இருக்குது. வேற எண்ணெய் கொள்வான். இது வந்து எண்ணெய். வேறு எண் வந்து நின்றுதான் 5/4 எண்ணெய். ரைட். இப்ப 5/4 எவ்வளவு? 1.25 எண்ணெய். ரைட். 4/3 1.33 அப்படி போவார். ரைட். அப்ப இப்பயும் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு தான் வாரார். சரியா? சாரி, அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு தான் வாரார். அப்ப என்ன செய்யலாம்? அவதி கோணம் ஏற்பட சாத்தியம் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? இந்த நீர்ல படுற இந்த
கதிர் வந்து என்ன அதுல அவதி கோணத்தை விட குறை இருந்தாரண்டா இங்க என்ன செய்வார், வெளியாகுவார். அப்ப நான் என்ன செய்ய போறேன், நீர் சார்பான என்னட அவதி கோணத்தை காணப்போறேன். ரைட். நாலுங்கில் மூணு சைன் சி டேஸ் எடுக்கிறேன். ரைட். என்னட அஞ்சுங்கில் நாலு சைன் 90. ரைட். ஓகே. இனி சைன் சி டேஸ் என்ன வர போறார், 15/16. ரைட். சைபர் தசம் 150ல் 16 என்ன 9 முறை 9. ரைட். 16 60 96 50 360 என்ன. ரைட். ஓகே. 160லேருந்து 16 கழிச்சா எவ்வளவு, 144. ரைட். ஓகே. 144 6 மிச்சம் 60லையும் 3 முறை. ரைட். 12 மிச்சம் 160லையும் என்ன மெசேஜ் வந்திருக்குது, கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு வரனே. ஓகே. நானே இன்னும் பிரச்சனை முடியல போல விட. ரைட். ஓகே. ரைட். நாம இதுக்கு வருவோம். என்ன ரைட். ஓகே. 9 3 120 அப்போ 7 5 வருவார். ரைட். ஓகே. இதுல இருந்து நான் சீடேஸை காண்றேன். ரைட். சீடேஸை கண்டனண்டா நான் உங்களோட இதுக்குள்ள போவேன். என்ன 9 3 7 5 9 3 7 5 பார்ப்போம். ரைட். 9 3 7 3 இருக்கார். ரைட். 69 மேலே 36. ரைட். 9 3 7 3 69 36. ரைட். ஓகே. என்ன இங்க 2 வேணும். என்ன 2 எங்க இருக்கார், என்ன 2 வேலையில். ரைட். ஓகே. அப்போ என்ன வரும், 69 36 2 கலர் 2 வியல். என்ன. ரைட். நம்ம இதுக்குள்ள மாறன் எனக்கு 69 பாக. கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? கிளியரா இல்லையா? ரைட். இப்ப நம்ம படுற கோணம் இது என்ன, ஆனா அவதி கோணம் இது. அப்ப அவதி கோணத்தை விட ரைட் இப்ப படுகோணம், ஆனால் படுகோணம் என்ன, இப்ப என்ன எடுப்போம், அவ்வளவு வேற என்ன 48 பா 30 கலர். ரைட். 48 பா 30 கலர். ரைட். 30 கலர் 5 பிகல. ரைட். இது வர்றாரு, இவர் என்ன உண்மையிலேயே அவதி கோணத்தை விட குறைய. ரைட். அப்ப என்ன செய்வாரு, கதிர் என்ன செய்யலாம், வெளியாகலாம். என்ன என்ன படலத்துக்குள்ள வருவார். அவதி கோணத்துல கூடினாருன்னா என்ன முழு ஒரு திரிப்படைவார். ரைட். அப்ப ஆகவே கதிர் எண்ணெயினுள் உட்புகும். ரைட். ஓகே. அதான் முதலாக கெட்டது. என்ன இக்கதிர் எண்ணெய் புகுமா, உமது விடையை விளக்கு முடிஞ்சு. அடுத்து என்ன கேட்கார், எண்ணெய்க்குள் புகுமாயின் எண்ணெய் நீர்முடத்துக்கு வரையப்பட்ட செவ்வனுடன்
இக்கதிர் எண்ணெயினுள் ஆக்கும் கோணம் யாது? அப்ப இதுக்குள்ள இப்ப எண்ணெய்க்குள்ள இவர் வந்தாரட்டா என்ன இங்கே முறிகோணம் கேட்கறனே. ரைட். என்ன செய்வோம்? இதே படத்தை நான் கருதுறேன். அவர் இப்ப என்ன கேட்காரு? எண்ணெய்க்குள்ள புகுந்தா இப்ப இந்த கோணம் உங்களுக்கு தெரியுமா? 48 பாக 30 கலை 5 வேலை. இதுக்குள்ள வந்தா இங்க இங்க கோணம், இந்த கோணம் கேட்கறேன் ஆர். ரைட். ஆரை காணும். எப்படி? ஸ்னேலின் விதி தானே. 4×3 சைன் 48 பாக 30 கலை 5 வேலை. இவர் என்னத்துக்கு சமன்? 5×4 சைன். இனி இவரை லேசா சுருக்குறோம். என்ன இவர் உண்டு, நம்ம ஏற்கனவே கண்டுட்டோம். ரைட். என்ன ஆகிறது? 4×3 சயின்ஸ் உண்டு. ரைட். அப்ப இவர் ஒன்றுக்கு சமன். ஆகவே சைன் ஆர் என்று வருவார் 4×5. 4×5 என்ன? 0.8. ரைட். நீ 0.8க்கு உங்களோட மடக்க பாருங்க. ஓகே. 0.8 ரைட். 53 12 சாரி 53 6 இன்னும் 3 தேவை. 2 53 6 2 ரைட். என்ன ஆர்? ஆர் 53 பாக 3 கலை 2 விகலை. ரைட். ஆன்சரை பார்ப்போம். 53 பாக 6 ஆறா? என்ன பிரச்சனை? சின்ன ஒரு மிஸ்டேக். 0.8 53 பாக 6 6 கலை 2 வேலை. ரைட். ஓகே. ஓகே 6. ரைட். ஓகே 6 8 இட்ஸ் நத்திங். ரைட். ஓகே கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? இல்ல சார். ரைட். இப்ப என்ன கேட்கறாங்களே, இக்கதிர் எண்ணெய் வழி இடைமுகத்தை சந்திக்குமாயின் கதிருக்கு என்ன நடைபெறும்? உமது விடையை விளக்கு. இந்த கதிர் என்ன? இங்க எண்ணெய் வழி இடைமுகத்துல இங்க வந்தாரண்டா என்ன நடக்கும்? ஒண்ணுமில்லை. என்ன இவர் ஆராதிப்பார். இந்த ஆர் இவர் என்னத்துக்கு சமன்? 1க்கு சமன். ரைட். 5×4 சைன் ஆர் சமன் 1 ஆகையாமல் என்ன ஆர் நேரிப்பாரு. ஆர் ஆறானது எண்ணெய் வழி இடைமுகத்துல அவதி கோணமா இருக்கும். என்ன வழி இடைமுகத்தில் அவதி கோணத்தில் படும். ரைட். ஆகவே கதிர் இடைமுகத்தில் என்ன மறிய செல்வார். ரைட். இடைமுகத்தில் மருவி செல்லும். அப்ப என்ன செய்வார்? கதிர் எப்படி போவார்? என்ன எப்படி வாரவர்? ஓகே. இதுல ஏதாவது டவுட்? விளங்காட்டி கடுங்க. கிளியரா? ஆம் சார். ரைட். ஓகே. இப்ப அடுத்ததுக்கு போவோம். என்ன
இருக்கிற கேள்வியெல்லாம் செஞ்சு பாருங்க சரியா, முக்கியமான கேள்விகள் உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகும். ரைட். நிறைய விஷயம் கிளியர் ஆகும். பேசிக் கிளியர் ஆகினா உங்களுக்கு பாஸ் பேப்பர் லேஸ் ஆയിരിக்கும். ரைட். ஓகே, அடுத்த கேள்வி போ. நட பிரச்சனையா தான் இருக்கேன். வக்கீல் லைட்டுக்கும் என்ன பிரச்சனை, நிறைய கிளாஸ் மிஸ் ஆயிட்ட விட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வைக்கி சரியா, நான் கட்டேன். ரைட். என்ன சரி, நம்மள நிறைய கிளாஸ் கட்டாது என்ன, இல்லாட்டி நாம கிளாஸ் இது செய்யலாம். ரைட். நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன்னு. ரைட். 2 சென்டிமீட்டர் தடிப்புள்ள செவ்வக கண்ணாடி குற்றி ஒன்றின் கீழ்முகத்தில் உள்ள ஓர் ஒளிர் புள்ளியிலிருந்து வரும் ஒளியானது மேல்முகத்தில் படுகிறது. அம்முகத்தில் அகத்தெறிப்புற்ற ஒளிக்கதிர்கள் கீழ்முகத்தில் 3.2 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் புறவாரையை அமைக்கின்றன. கண்ணாடியின் முறையைச் சுற்றி. நல்ல ஒரு கேள்வி, என்ன வித்தியாசமான கேள்வி. ரைட். என்ன சொல்றாரு, முதலாவது அவர் சொல்ற விஷயத்தையெல்லாம் நம்ம கேறுவோம். என்ன சொல்றார், 2 சென்டிமீட்டர் கண்ணாடி தட்டாம். ரைட். ஓகே, நான் வேற கொஞ்சம் இப்படி கேடுறேன். 2 சென்டிமீட்டர் தடிப்புடைய கண்ணாடி தட்டு. ரைட். இப்ப என்ன சொல்றார், தடிப்புள்ள செவ்வக கண்ணாடி குட்டி ஒன்றின் கீழ் முகத்தில் உள்ள ஓர் ஒளிர் புள்ளியிலிருந்து, இங்க இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து என்ன நடக்குது, வரும் ஒளியானது மேல்முகத்தில் படுகிறது. இதுல இருந்து வார ஒளி என்ன செய்யுது, மேல்முகத்துல படுதான். ரைட். இப்படி இருந்து வார ஒளிக்கதிர் இதுல படுறாரு. இதே மாதிரி எல்லா திசையிலையும் வருவார், எங்களையும் வருவார் ஒரு திசையில. ரைட். நான் அதுல இருந்து வார ஆக மேக்சிமம், இதுல இருந்து நிறைய ஒளி வருவார். நான் என்ன செய்யறேன், அதுல இருந்து வார ஆக மேக்சிமம் ஒளிக்கதிர் நான் கீறு. ஏன் மேக்சிமம் ஒளிக்கதிர் நான் கீறுன்னு உங்களுக்கு விளங்கும். என்ன விளக்கம்டா, இந்த கோணம் என்ன என்ன நடக்கும் சொல்லுங்க. இந்த கதிரை நீங்க சுற்றி அதுக்கு நேர் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், இந்த கோணம் 0. என்ன இங்கல வர வர இந்த கதிர் என்ன செய்வார், இதான் படுகோணம். என்ன இந்த கோணம் அதிகரிச்சு அதிகரிச்சு வருவார். என்ன இந்த கோணம், ரைட், அவனா ஒரு மாதிரியா வந்து சேர்ந்துட்டாவும். என்ன ரைட். இந்த கோணம் என்ன செய்வார், இன்னைக்கு 0, இங்கல வர 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 அதிகரிச்சு ஒரு கட்டத்துல இந்த கோணம் என்ன செய்யும், இவர் அவதி கோணத்தை அடைவார். ஏன், இது கண்ணாடி, இது வழி. என்ன இது வழி கண்ணாடி. ரைட். கிளாஸ். ஓகே, வேற முறை சுட்டி தான் கேள்வி. என்ன வடியில முறை சுட்டி ஒன்று. ரைட். அப்ப அவதி கோணத்துல பட்ட என்ன நடக்கும், மருவி செல்வார். என்ன அவதி கோணத்துல கொஞ்சம் கூடினா முழு தெரிப்படைவார். ரைட். ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன், அண்ணளவா முழு தெரிப்படைகிறார். அண்ணளவா இவர் என்ன அவதி கோணத்தை அடைஞ்ச என்ன செய்வார், அவதி கோணத்துல அங்கால ஒரு களை கூடினாலும் என்ன செய்வார், தெரிப்படைஞ்சிடுவார். என்ன அதனால இந்த இடத்துல அண்ணளவா நான் என்ன செய்யலாம், அந்த கோணத்தை அவதி கோணம்னு எடுக்கலாம். எடுத்து இவர் தெரிப்படைஞ்சு இப்படி கீழே வாரார் திருப்பி. என்ன அதே மாதிரி இங்களையும் தெரிப்படைஞ்சு என்ன செய்வார், இப்படி வருவார். ஒளிக்கதிர்ற பாதை அம்புக்குறி முக்கியம். என்ன ரைட். இப்படி போய் இப்படி தெரிப்படைஞ்சு வர, தெரிப்படைஞ்சு வரக்கு என்ன, இவரும் திருப்பி விதி சி, இவரும் சி அரிப்பு. தெரிப்படைஞ்சு வந்த உடனே இந்த அடியில என்ன செய்யறார், இப்படி ஒரு வட்டத்தை உருவாக்குவார். என்ன மேல இருந்து பார்த்தா. ரைட். இப்ப இந்த வட்டத்துல ஆறை அவர் கேள்வியில அந்திக்கார் எவ்வளவு,
அகத்தெரிப்புற்று ஒளிக்கதிர்கள் கீழ்முகத்தில் 3.2 மீட்டர் ஆரோடைய வட்டத்தின் புறவாரை அமைக்கின்றன. அப்ப இந்த ஆரை இது வந்து சிமெட்ரிக் என்ன இது வட்டி சமச்சீரா இருப்பார் ரெண்டு பக்கம். நான் கீர்ணத்துல அப்படி இல்லை, உண்மையிலேயே சமச்சீரா இருப்பார் என்ன இங்க இருந்து இவரும் சி இவரும் சி 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 சமச்சீரா இருப்பார். அப்ப என்ன சந்திக்காங்க, இந்த ஆரை தான் சந்திக்காரு. எவ்வளவு 3.2 ரெண்டுமே 3.2 சரியா. நான் கீர்ணத்துல அப்படி இல்லை, உண்மையிலே ரெண்டு பேரும் என்ன இந்த ஆரை இந்த ஆரை இவர் ஆர் ஆர் வந்து என்ன 3.2 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப என்ன கேட்கிறார், இந்த கிளாஸ்ல முருகி சுட்டி என்னங்கிறதான் கேட்டு. வேலை முடிஞ்ச என்ன சின்ன விஷயம் ரைட். உங்களோட ஓயில் ஜோமெட்ரி ரைட், படத்தை ஒழுங்காக்குறீங்கன்னா அவ்வளவுதான். இந்த கோணத்தை நீங்க காணலாம் எப்படி, இந்த சிஏ இவரு 2 சென்டிமீட்டர், இந்த கோணத்தை இந்த பக்கத்தை நீங்க எடுக்கலாம். எவ்வளவு எவ்வளோட பவர் 3.2 வாசி ரைட் 1.6. ஓகே, அப்ப இனி என்ன செய்யலாம், இந்த முக்கோணிக்கு tan சி எழுதினீங்கன்னா வருவார் ரைட். tan சி வந்து என்ன வருவார், ஓகே எதிர்பக்கம் 1.6 ரைட் 1.6 ரைட் 0.8. அப்ப இதுல இருந்து சியை நீங்க காணலாம். என்ன உங்களோட இதுக்கு போங்க ரைட், கவனம். இது வந்து என்ன இயற்கை சைன்கள், நான் போகணும் இயற்கை கோசைன்கள். ஓகே, இயற்கை கொசைன் இயற்கை டான்சன் ரைட். டான்சன்ல 0.8க்கு போகணும். 0.8 45 வாய்க்கிட்டு தெரிப்பாருன்னு 45 வா உண்டுங்கிறதால எங்கடப்பா 0.8 இருக்கார் நையா ரைட். 38 பாக இவர் எவ்வளவு 38 பா 36 38 பாக நையார் 0.982 ரைட். 38 பாக 36 கலர் ரைட். ஓகே, அப்ப நான் முதலாவது அவர் எழுதுறேன் 38 பாக ரைட் 38 பாக 36 கலர் ரைட். இனி எவ்வளவு எவ்வளவு வேணும் எனக்கு, இன்னும் 18 வேணும். 18 இங்க இருக்காரு ரைட், 19 இருக்காரு 19. இவர் எவ்வளவு கீழே பார்ப்போமே, இது 4 கலர் ரைட். ஓகே, இவர் வந்து 4 விகலை ரைட். ஓகே, அப்ப 38 பாக 36 கலை 4 விகலை ரைட். அப்ப அதை எழுதுங்க 38 பாக 36 கலை 4 விகலை. இதுல ஏதாவது டவுட் இந்த சி கண்டத்துல? இல்ல சார். ரைட் இல்ல சார். ரைட், இனி அவ்வளவுதான் என்ன, இனி வேலை முடிஞ்சு. இந்த முகத்துக்கு ஸ்னேலின் விதி பாவீங்க. ஸ்னேலின் விதிப்படி என்ன, இவர் என் சைன் சி வழி என்ன என் சைன் சி வழியிட முறிவை சுற்றி உண்டு, அங்கே சைன் 90 ரைட். ஓகே, அப்ப என் வந்து என்ன 1 கீழ் சைன் சி ரைட். இப்ப நான் உங்களுக்கு லேசா சுருக்கி காட்ட போறேன் சரியா. இப்ப நாம ஒண்டை பார்த்து ஒன்றுக்கு மடக்க பார்த்து சைன் சிக்கு அட்டவணையில பார்த்து திருப்பி அவருக்கு மடக்க பார்த்து கஷ்டப்படணும் என்ன. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன் என்ன, ஒன்றுக்கு மடக்க உங்களுக்கு தெரியும் 0 ரைட். அவ்வளோ மடக்கையில சுருக்க போறேன் சரியானே, ஒன்றுக்கு மடக்க 0 ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன், சைன் சிக்கு என்னத்துல பார்ப்பேன் நான், ஒன்றும் இல்லை என்ற மடக்கை சைன்கள்ல பார்ப்பேன் சரியா. இயற்கை தாண்டல் சான்சன்கள்
எங்கடா கண்ட காணல மடக்கை சைன்களே நினைக்காரு. மடக்கை சைன்கள்ல நான் பார்ப்பேன். யாருக்கு பார்க்கணும்? 36 பாக 38 பாக 36 கள 4 விகளை பார்க்கணும். சரியானே? ரைட். 38 பாக 36 கள 4 விகளை. ரைட். 38 பாக நைகரே 36 கலைன்னா இங்க என்ன ஐயர்? ரைட். ஓகே. 38 பாக 36 கலை கவனிக்கணும். 9 தசம். ரைட். எல்லாமே 9 தசம் தான். ரைட். 38 பா 36 கலை. அப்ப 9 தசம் 795 4 வேலை. இந்த அஞ்சையும் கூட்டணும் என்ன? அப்ப 79556. ரைட். அப்ப என்ன செய்ய போறேன்? 9 தசம் 7956. ரைட். ஓகே. அப்ப என்ன மைனஸ்ல வர? ரைட். மைனஸ் மைனஸ் 9.7956. மைனஸ்ல வந்தா என்ன செய்யற? இதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து கழிக்கிற. ரைட். அப்ப 10ல இருந்து கழிச்சிங்களா? 10ல இருந்து ஒரு சிம்பிளா கழிங்க. ரைட். கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 1000ல இருந்து பார்ப்போமே. ரைட். 7900 10,000ல இருந்து கழிச்சுன்றா சரி என்ன? அப்ப 2000 44. ரைட். அப்ப 0.2044. இனி என்ன செய்யணும்? இவரை மடக்க அட்டவணையில பார்த்தேன்டா சரி என்ன? உலங்க நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஒன்றுக்கு மடக்க 0 இவருக்கு எடுத்துட்டேன். கழிச்ச என்ன வராரு? அப்ப என்ன செய்யணும்? மைனஸ்ல வந்து அதுக்கு முந்தின முழு எண்ல இருந்து கழிப்பீங்க. 10ல இருந்து கழிச்சீங்கன்னா 0.2044. இப்ப 2044க்கு என்ன அண்டிலோப் பார்க்கணும். ரைட். அண்டிலோப் நான் என்ன செய்வேன்? மடக்கையில பார்ப்பேன். ரைட். இப்ப மடக்கைக்கு போவேன். மடக்கைங்க ஏகே சைன்கள். ஓகே. என்னில முரண் மடக்கைன்னு ஒன்று இருக்கு. ரைட். உங்களுக்கு இருக்கிற மாதிரி செய்யறேன். சரியானே? ரைட். மடக்கை. மடக்கையில என்ன செய்யணும்? 2044 பார்க்கணும். ரைட். 2044 தேடுவன். 2041 இருக்கார். ரைட். 16 சைபர்ல இருக்கார். 16 சைபர்ல இருக்கார். 2040 இன்னும் 3 வேணும் என்ன? 3 1ல இருக்கார். ரைட். அப்ப 0.2044 தான் என்ன? 0.1 ஒரு காரணம் என்ன? 1.6. கிளியரா? ஏதாவது டவுட்? இல்ல சார். ரைட். அப்ப என்ன? 1.601. ரைட். அப்ப என்ன? 1.6 எங்க இருக்கா? ரைட். சரியான ஆன்சர். பாத்தீங்களா? அப்ப மடக்கை சைன்கள் மடக்கை எவ்வளவு எவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்து நமக்கு என்ன? இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க? இவருக்கு சைன் இயற்கை சைன்கள்ல பார்த்து அந்த தசமத்துக்கு திருப்பி மடக்கையில போய் தேடுவீங்க. கஷ்டம். அது ரெண்டையும் உண்டாச்சு மடக்கை சைன்கள். விளங்குதா? ரைட். கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா ஆயிக்கும். ஏதாவது டவுட்? ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட். அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு செய்ய தரப்போறேன். ரைட். ஓகே. ரைட். இந்த கொஸ்டின் ஒரு ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
நல்ல படத்தை கொஞ்சம் கீறுங்க, ரைட்? படத்தை கீறுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, வந்துச்சா? ஆம் சார், ஆனா இது வரல. ஓகே, ரைட். பார்ப்போம் என்ன கேள்வி செல்றாரு என்று யோசிச்சு பார்ப்போம், ரைட்? நான் வந்துட்டானே, ரைட். ஓகே, ரைட். என்ன கேள்வி செல்றாங்க என்றா, என்ன இவர் முருகை சுட்டி தாராங்க ஒன்று தசாஞ்சு, ரைட்? ஓகே, இவர் முருகை சுட்டி ஒன்று தசாஞ்சி, இங்க வெளியில வழி இருக்கார், ரைட்? கண்ணாடி தான் செவ்வாய் கண்ணாடி குட்டி ஒன்று தடிப்பு 5 சென்டிமீட்டர், இவர தடிப்பு 5 சென்டிமீட்டர்னு தாராரு. முதல்ல அவர் தாரத்தை தான் முதல்ல படமா கீற பாருங்க, ரைட்? ஓகே, முதல் முகத்தின் மீதான படுகோணம். அப்ப என்ன செய்யுது? ஒரு கதிர் இந்த முகத்துல ஏதாவது ஒரு முகம், ரைட்? இந்த முகத்தை எடுக்கலாம், இந்த முகத்தை எடுக்கலாம். ஒரு முகத்துல ஒரு படுகோணம் 60 படுறாரு, ரைட்? ஓகே. இங்க வந்து அவதிக்கோண பிரச்சனை இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். இப்ப இங்க வந்து கதிர் உள்ளுக்கு போவாரா போக மாட்டாராங்கிறது அவதிக்கோணம் பிரச்சனை இருக்குதான்னு கேட்கறீங்க. சொல்லுங்க பாப்போம். நஜீபா சொல்லுங்க பாப்போம். அவதிக்கோண பிரச்சனை இருக்குதா இங்க? என்ன சார் விளங்கல? இப்ப இங்க இந்த 60 கோணத்துல விட்டா உள்ளுக்கு போவாரா போக மாட்டாராங்கிறது அவதிக்கோணம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கேனே. அவதிக்கோண பிரச்சனை இங்க இருக்குதான்னு கேட்க. இல்ல, ஏன்? ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகம். வெரி குட். ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போக அவதிக்கோணம் ஒரு பிரச்சனை இல்லை, எப்பவுமே கதிர் உள்ளுக்கு போவாரு, ரைட்? எப்படி போவார்? இப்ப இங்க ஒரு ஒண்ணு முறிகோணம் கொண்டு வருவார், ரைட்? ஆர். இப்ப என்ன செய்வார்? இங்க வந்து
இங்க கோணம் என்ன செய்யறாரு, ஒரு கோணத்துல பாடுறாரு. ரைட். இவரும் சமன் என்ன, என் ஒன்று விட்ட கோணம் மாதிரி பாரு. இப்ப என்ன கேஸ் சொல்லுங்க பாப்போம். இந்த புள்ளியில இப்ப அவதி கோணம் பிரச்சனை என்ன, அடர்ந்த ஊடகத்துல ஐதான ஊடகத்துக்கு வர இந்த ஆர் வந்து அவதி கோணத்தை விட சின்னதா இருந்தாருன்னு என்ன செய்வார், இங்க முறிஞ்சி வெளியில போவார். அவதி கோணத்துல பெருசா இருந்தாருன்னா முழு உருத்தெரி படைப்பார். ரைட். இப்ப நாம முதலாவது என்ன செய்யணும், இந்த ஆர் வந்து அவதி கோணத்தை விட பெருசா சின்னதான்னு காணணும். என்ன அவதி கோணத்தை விட, கண்ணாடி சார்பா வழிட அவதி கோணத்தை விட. அப்ப முதலாவது நான் என்ன செய்யறேன், கண்ணாடி வழி இடைமுகத்துல அவதி கோணத்தை கணிக்கிறேன். ரைட். முகத்தின் அவதி கோணத்தை கணிக்கிறேன். இதை நான் சிஎன் எடுக்கிறேன். ரைட். அப்ப என்ன வருவார், கண்ணாடியில இருந்து ஒளி வாரார், 1.5 sin c 1. ரைட். இப்ப sin c காணணும், 1 1.5 2 3 அப்ப என்ன வருவார், 0.6 6 6 7. ரைட். ஓகே. ஓகே, 4 தசமானதுக்கு எடுத்திக்கேன் என்ன. ரைட். இப்ப என்ன செய்யறேன், நான் சியை காணணும். இப்ப சியை காரணத்துக்கு என்ன செய்யுங்க, உங்களோட இப்ப என்ன செய்யுங்க, சிம்பிளா உங்களோட இயற்கை சைன்களுக்கு போவீங்க. என்ன மடக்க இயற்கை சைன்கள். ரைட். ஓகே, இயற்கை சைன்கள் என்ன, 0.667 0.667. ஓகே, 6 6 5 இருக்காரு, 41 பாக இவர் வந்து கீழே வாக்கலாமே 48. ரைட். அப்ப 41 பாக 48, இன்னும் 2 வேணும். என்ன 2 என்ன, ஒரு விகலை. ரைட். அப்ப 41 பாக 48 ஒரு விகலை. ரைட். அப்ப இங்க வருவன் 41 பாக 48 ஒரு விகலை. ரைட். இப்ப இது வந்து அவதி கோணம். இப்ப நான் என்ன செய்யணும், இந்த ஆறை கண்டு ஆறு இவரோட பெரிசா சின்னதான்னு முதலாவது பார்க்கணும். ரைட். அப்ப ஆறை காண்றதுக்கு நான் என்ன செய்யறேன், இந்த இடைமுகத்துல வடி கண்ணாடி இடைமுகத்துல ஸ்னேலின் விதி பாவிக்கிறேன். ரைட். ஸ்னேலின் விதி என்ன, வழியிட முறிவிச்சுட்டு 1 sin 60, கண்ணாடி முறிவிச்சுட்டு 1.5 sin r. ரைட். இப்ப sin r நான் காணணும். என்ன sin r என்ன, 2/3 sin 60 என்று வருவார். ரைட். ஓகே, நான் இப்ப சிம்பிளா என்ன செய்யறேன், மடக்கையை பாவிக்க போறேன். என்ன மடக்கை சைன்களை எல்லாம் பாவிச்சு செய்ய போறேன். ரைட். இப்ப முதல்ல என்ன செய்யணும், 2க்கு மடக்க பார்க்கணும், sin 60க்கு மடக்க பார்க்கணும், 3க்கு மடக்க பார்த்து கழிக்கணும். ரைட். அப்ப log 2 உங்களுக்கு விளங்குறதுக்கான எழுதுறேன். என்ன LG2 அதோட LG sin 60 மைனஸ் LG 3. ரைட். ஓகே, இனி LG2 காண்றேன், எனக்கு ஞாபகம். ரைட். அதை சிம்பிளா போறேன், 30 10 வருவார். இவரை நான் என்ன செய்வேன், இப்ப மடக்கை சைன்கள்ல பார்ப்பேன். ரைட். ஓகே, அதுக்கு முதல் 3ஐயும் கண்டுட்டு பேத்துருங்க. ரைட். மடக்கைக்குள்ள வாரன் நினைக்காது, 3க்கு கண்டனண்டா என்ன வருவார், 30. ரைட். 47 71. ரைட். அவரை நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். சரியா, உங்களுக்கு விளங்காது, நான் இங்கே எழுதி வைக்கிறேன். 0 47 71 0.47 47 71. ரைட்.
இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன் நான் இவரை சைன் 60 மடக்கை சைன்கள்ல பார்ப்பேன் என்ன. ஏன்னா சைனுக்கு பார்த்து மடக்கு பார்க்கறது ரெக்டாங்கே பார்க்கலாம் என்ன. அப்போ மடக்கை சைன்கள் உங்களோட மடக்கை சைன்களுக்கு வருவேன். இயற்கை சைன்கள் இயற்கை கொசல் ஓகே. மடக்கை சைன்கள்ல நான் என்ன பார்க்கணும்? 60 பாக்கி பார்க்கணும். 60 நினைக்காரு 9.9375 ரைட். அப்ப இங்க வாரன் 9.9375 சரியா? இப்போ 9.9375 நான் என்ன செய்யணும்? 30 10 கூட்டன் ரைட். கூட்டினேன்டா இது ரெண்டையும் கூட்டினேன்டா 10.2385 வருவார். 0.4771 கழிக்கணும் ரைட். நம்மள கழிக்கிறேன் 5லேருந்து 1 போனா 4 1 6 கொஞ்சம் நல்லா எழுதுவோம். 4 1 6 7 9 ரைட். ஓகே. இவர் தான் உங்களோட சைன் ஆறுக்குரிய பெருமானம் என்ன. இப்ப என்ன செய்வேன்? நான் ஆறு காணணும். ஆறு காணத்துக்கு என்ன செய்வேன்? இவரு இப்ப என்ன செய்யணும்? ஆறு காணணும். ஆறுக்கு என்ன செய்வேன்? மடக்கை சைன்கள் இதுக்குரிய பாகையை காணுவேன் சிம்பிளா ரைட். இப்போ மடக்கை சைன்கள்ல போ எனக்கு என்ன வருது? 9.7614 ரைட். 9.7614 அப்போ 7614 இதெல்லாம் 80 ரைட். 9 தசம் தான் 80ல இருக்கு ரைட். 7614 மேல வந்து நண்டா ஓகே. 9.7614 ரைட். 35 மூணாவது என்ன? மூணாவதுண்டா 12 கலர் ரைட். ஓகே. அப்ப வாரத்தில் என்ன மறந்துட்டேன் ரைட். 75 14 ரைட். சாரி 76 14 ரைட். அப்ப 76 7 ரைட். அப்ப 35 பாக 12 கலை இன்னொரு 7 வேணும். என்ன 7 எங்க இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ரைட். அவர் என்ன 4 வீகலை கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? இல்ல சார். ரைட். அப்ப என்ன 35 பாக 12 கலை 4 வீகலை ரைட். 35 பாக 12 கலை 4 வீகலை ரைட். இப்ப இந்த ஆர் வந்து சியை விட குறை என்ன? ஆர் லெஸ் தேன் சி. ஆகவே என்ன செய்வார்? கதிர் வழியினுள் புகும். அப்ப கதிர் என்ன செய்வார்? இப்ப இங்கால வர போறார். வருவார் கட்டாயம். என்ன எப்படி? செவனை விலக்கி முறிவார். என்ன கோணமா இருக்கும் சொல்லுங்க ஆபம். யாரு செல்ற இந்த கோணம்? திருப்பி செய்யணுமா ஸ்னெலிங் விதி? இல்ல. ஆறா இருந்து கதிர் இதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள வந்தாருன்னா 60. இங்க ஆறா இருந்து கதிர் அங்கல போனாருன்னா என்ன? அதே 60 பாக வரும். திருப்பி செய்ய தேவையில்ல. ஸ்னெலிங் விதி எழுதினீங்கன்னா என்ன? 1.5 தர சைனார் 1 தர இந்த கோணம் தெரியாண்டா டீட்டாண்டு வரும். என்ன அது இதே இது வரும் திருப்பி இந்த சமன்பாடு. சரியா? திருப்பி செய்யறல. இங்க 60 இப்ப அவர் கேட்ட கேள்வி என்ன? இப்ப இவரு சமாந்தரம் இவரும் இவரும் சமாந்தரம் இருப்பார். அவர் கேட்ட கேள்வி என்ன? இடப்பெயர்ச்சி கதிர் அப்படின்றது. இடப்பெயர்ச்சி என்ன? இந்த ரெண்டு கதிருக்கு இடையே இருக்கிற ஆக குறைஞ்ச தூரம் என்ன? அதான் இடப்பெயர்ச்சி ரைட். அப்ப அவர் கேட்டது இந்த செங்குத்து தூரம் டி. கிளியரா? ஏதாவது டவுட்?
ஒரு கேட்ட கேள்வியில் ஏதாவது டவுட்? இல்ல சார். ரைட். ஓகே, எப்படி காணலாம் அவர் என்று யோசிப்போம். ரைட், எப்படி காணலாம்? இவர் ஒன்று தசாஞ்சனு தெரியும். இப்ப இவருக்கு சமாந்தரமா நான் இங்க ஒரு கோடு கீறினேன்டா. இனி உங்களோட இவர் என்ன, உங்களோட ஓயில் ஜோமெட்ரி தான். ரைட். இவர் செங்கோணம். இப்ப தெரிஞ்சது இந்த இந்த இது உங்களோட டிஎன்ஏ. இவர் ஒரு பக்கமா வரக்கூடிய முக்கோணி ஒன்று நான் கருதுறேன். என்ன அடிக்கிற இவரை நீட்டினா எப்படி வருவார்? இவர் 5. இவரை காண்றேன்னா இப்படி லேசா காணலாம். இவர் 6. இவர் 90 மைனஸ் இல்லை, இவர் வந்து லேசா காணலாம். இப்படி இவர் 6 வந்துட்டார். சின்ன ஒரு இதை கேட்காரா, இதை கேட்காரான்னு விளங்கு இல்லைன்னு ஒருக்கா பார்ப்போம். என்ன கேட்கறது? கதிரில் ஏற்படும் இடப்பெயர்ச்சியை காண்க. ஓகே, கதிர் இடப்பெயர்ச்சி அவர் கேட்டிருக்காருன்னு அப்படின்டா, இதைத்தான் கேட்டிருக்காரு. ரைட். ஓகே, அதை காண்றதுக்கு லேசா இந்த முக்கோணியை எடுக்கலாம், இந்த முக்கோணியை எடுக்கலாம். ரைட், இதை எடுத்தா லேசா காணலாம்னு பார்ப்போம். ரைட், 60 பாகை இது. இவரை கொஞ்சம் நீட்டுவோம். அப்போ மொத்தம் 60. இவர் உண்மையிலே 90 பாடல கவனிங்க. ரைட், இவரு 90. ரைட். ஓகே, அப்ப இவ்வளவும் 60 பாகை, இவ்வளவும் 60 பாகன்னு. ஏன் இதுவும் குத்து இருக்கணும். ரைட், அப்ப இது எவ்வளவு? 30 பாகை. ரைட், 30 பாகை. அப்ப நான் வந்து இவர் 30 பாகை. இப்ப இவரை காணணும், டிஏ. ரைட், இப்ப இந்த இந்த பக்கத்தை கண்டா நான் என்ன செஞ்சிடலாம்? டிஏ கண்டலாம். இந்த பக்கத்தை காண்றதுக்கு யோசிப்போம். ரைட், எப்படி யோசிக்கிறேன்? இவர் 60 பாகை, இனி மொத்தம் 60. இவர் 60, இவர் 60, இவர் 60. ரைட், மொத்தம் அப்ப இவர் 30 பாகை. ரைட். ஓகே, ரைட். நான் இனி காணலான்னு நினைக்கிறேன். என்ன, இவர் 30 பாகை. இனி இந்த கோணம், இந்த 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 முக்கோணமும் இந்த முக்கோணமும் ஒருங்கி செய்வு. ரைட், ஒருங்கி செய்யல இயல்பொத்த முக்கோணம். இனி இயல்பொத்த முக்கோணம் வச்சா காணலான்னு நினைக்கிறேன். ரைட், இவரும் விகித சமன் அரிப்பார். இந்த டியும் இவரும் விகித சமன் அரிப்பார். என்ன, ரைட். இனி இவரை காணலாமான்னு யோசிப்போம். காண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ரைட், இந்த கோணத்தை நாம் இது 6. இந்த 6 வச்சு இந்த பக்கத்தை காணலாம். சரியா, நல்லா கவனிங்க. ரைட், இந்த பக்கத்தை காணலாம். ரைட், இந்த பக்கத்தை கண்டா இவரை கண்டலாம். ரைட், இவர் இவரும் இயல்பொத்த முக்கோணிய நாடி. ரைட். ஓகே, இவரை நான் வந்து எக்ஸ்டெண்ட் எடுக்கிறேன். ரைட், ரைட். இவர் 6, நல்லா கவனிங்க. இந்த முக்கோணியில இவர் 5 தெரியும், இவரை காணலாம். ரைட். ஓகே, இப்ப நான் அவருக்கு ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன். ரைட், இவருக்கு ஒரு பேர் ஒன்று கொடுப்போம். ஏ பி சி. ரைட். ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன்? முக்கோணி ஏபிசியில டேனா இருக்குன்னு, எதிர்பக்கம் அயற்பக்கம். ரைட், டேனா இருக்கு. ஓகே, அப்ப நான் முக்கோணி ஏபிசியில tan r. ரைட், எதிர்பக்கம் எக்ஸ், அயற்பக்கம் எவ்வளவு? 5. 5. ரைட்.
இனி எக்ஸ் வந்து என்ன 5 tan r ரைட். r வந்து என்ன ரைட். tan 35 பாக 12 கலை 7 ரைட். இனி 5 இருக்கிறதால என்ன சிம்பிளா பெருக்கலாம். என்ன 5 நாம கஷ்டப்பட தேவையில்ல ரைட். இவருக்கு மடக்கையில ரெக்டா பாக்குறேன் ரைட். மடக்கை இயற்கை சேன்கள்ல ரெக்டா பாத்தீங்களா இயற்கை தான்கள் ரைட். இயற்கை தான்கள் என்னத்துக்கு பார்க்கணும்? 35 பாக 12 கலை 4 விகலை ரைட். 35 12 4 35 12 4 12 3 அது என்ன 35 12 ரைட். 35 12 எங்க இருக்காரு என்ன இருக்காரு சைபர் தசம் முன்னுக்கு வச்சுக்கான 0.70 54 4 கலை 4 விகலை ரைட். 4 நினைக்கிறேன் 35 12 4 நினைக்கிறேன் அவ்வளோ 18 கூட்டணும் ரைட். 54 18 கூட்டினா 64 72 ரைட். அப்ப 0.772 ரைட். 0.772 கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? இல்ல சார். ரைட். 35 12 4 ரைட். ஓகே. இனி என்ன செய்யற நீ வேற வேற சிம்பிளா நாம என்ன செய்யலாம்? இது இனி பெருக்கலாம். என்ன 5ஆல பெருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை ரைட். ரைட் பெருக்குவோம். சைபர் 6 5 3 ரைட். ஓகே ரைட். இவரு 3.56 சென்டிமீட்டர் எக்ஸ். ரைட். இனி நாம காணணும் டி ரைட். ஓகே. அதுக்கு நான் அடுத்தது இந்த பக்கத்தையும் கண்டனண்டா லேசா காணலாம். என்ன இந்த பக்கத்தை ரைட். இந்த பக்கத்தையும் கண்டனண்டா லேசா காணலாம். என்ன இவர் இயல்பத்து முக்கோணி பாய்ச்சண்டு லேசா காணலாம் ரைட். அப்ப இவரை நான் பையன் போடுறேன். வையன்னு எடுக்கலாம். எக்ஸ் எக்ஸ் தெரியும். இது 30 தெரியும் என்ன ரைட். அப்ப வைய நான் எழுதலாம். இவரை நான் ஏபி இவரை டி என்று போடுறேன் ரைட். tan 30 என்ன வையங்கில் எக்ஸ் ரைட். ஓகே. tan 30 முக்கோணி ஏபி ஏயா டிசிடி ரைட். ஓகே. முக்கோணி பிசிடியில் tan 30 வையங்கில் எக்ஸ் ரைட். இனி அஞ்சு 6 25 10 7 5 35 36 36 இன்னைக்கு நான் பண்ணிட்டேன். 4 வரும் என் 3 வருது ரைட். இன்னைக்கு 3.6 வருவா ரைட். 3.536 ரைட். ஓகே ரைட். இனி நான் என்ன செய்யணும்? வைய காணணும். 3.536 tan 30 ரைட். இனி லேசா நான் சுருக்கணும். என்ன இனி மடக்கையில பார்த்தனால லேசு ரைட். 3.536 மடக்க பார்க்குறேன். மடக்கை 3.536 ரைட். 3.536 3 நினைக்கிறேன் ரைட். 35 3 அப்போ 35 0 1 2 3
சைபர் தானே முதலாவது. ஓகே, 35 3 0 1 2 3. அடுத்தது 6. 35 3 இங்கால 6 7 ரைட். அப்ப 54 78 7 84 ரைட். அப்ப நான் அவரை போடுறேன், நீங்க உங்களுக்கு விளங்க நான் இங்கே எழுதுறேன் ரைட். சைபர் தசம் எவ்வளவு கண்டன் 35 3 7 54 85 ரைட். 5 4 8 5 ரைட். இது என்ன மடக்கையில கண்டேன். அடுத்தது டான் 30 வாய நான் என்ன செய்வேன், என்னதுல பார்ப்பேன், மடக்கை டான்கள்ல பார்ப்பேன் என்ன. ரைட். அப்ப மடக்கை டான்களுக்கு போவேன். மடக்கை சைன் மடக்கை டேன்ல 30 வாகி பார்க்கணும். 9.96 ரைட். சாரி 76 14 9.7614 ரைட். வேற ரெண்டையும் கூட்டணும் என்ன. ரைட். 9 9 1 மிச்சம் 13 10 ரைட். ஓகே, இனி 10 தசமண்டா இவருக்கு மடக்க பார்க்கணும். கவனம், 10 தசமண்டு வந்தா ரைட். இது இது சின்ன மிஸ்டேக், எல்லாரும் மிஸ்டேக் விடுற பிரச்சனை. 10 தசமண்டு வந்தா மடக்கையில இவருக்கு நான் இப்ப இது முரண் மடக்க பார்க்கணும் என்ன. முரண் மடக்க வாக்குக்கு இவர்ல 10 கழிச்சு போட்டு பார்க்கணும் என்ன. சரியா? இவர்ல இருந்து 10 கழிச்சிங்களா 0.3099 தான் இப்ப என்ன செய்யணும், முரண் மடக்க பார்க்கணும். மறந்துடாங்க. சரியா? எப்பவுமே வார ஆன்சர்ல மடக்க முரண் மடக்க பார்க்க சைன் கோசில பார்க்க பிரச்சனை இல்லை, 10 தசத்துக்கே பார்க்கலாம். இல்லை இதுல என்னண்டா அந்த தசம் மைனஸ்ல வரத்தை தடுக்கிறதுக்காண்டி 10 தசமண்டு அந்த அட்டவணையில போட்டுப்பான். இதுல இருந்து 10 கழிச்சிங்கன்னா 0.3099க்கு தான் என்ன செய்யணும், முரண் மடக்க பார்க்கணும் இதுல ரைட். அப்போ உங்களோட மடக்கை போவீங்க. ஆஹ் 30.99 இங்க வரார். 30.96 இருக்கார் ரைட். 20 இவர் 4 ரைட். 30 20 4 இன்னும் 3 வேணும். 3 இல்லை நகர் 2 ரைட். 20 4 2. அப்ப இங்க வாங்க 20 4 2. இனி சைவர் தசமண்டா ஒரு தான் ரைட். இவ்வளவு சென்டிமீட்டர். கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? இல்ல ரைட். இனி எக்ஸ் கண்டாச்சு வயக்காணி டிஏ காணுங்க ரைட். இனி இவரு தெரியும் என்ன. ஓகே, வேறொரு கலர் ஒன்று எடுத்து எழுதுறேன். இவரை நீங்க காணலாம். எவ்வளவு மொத்தம் 5 ரைட். 5 சேவை ரைட். ரைட், அவ்வளவுதான். பிசிடி இவரை என்று போர். இனி வேலை முடிஞ்சன. இவங்க 2 பேரும் இயல்பத்த முக்கோணி ரைட். அதாவது முக்கோணி ஏடிஇயும் பிசிடியும் இயல்பத்த முக்கோணி ரைட். முக்கோணி ஏடிஇ இயல்பத்தது முக்கோணி பிசிடி. அப்ப என்ன எழுதலாம், இயல்பத்த முக்கோணி என்றா டிக்கு கீழே இவருக்கு ஒத்த பக்கம் இந்த கோணத்துக்கு எதிர் இருக்காரு, இதுக்கு சமனான கோணம் இது, அதுக்கு எதிரே இருக்கிறது எக்ஸ். அப்ப டிக்கு கீழே எக்ஸ் என்னத்துக்கு சமனா இருப்பாரு, இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற 5 சய கீழே
உம், இந்த பக்கத்தை காணணும் என்ன. 73 வச்சு சும்மா மினக்கற மாதிரி இருக்கேனே. இந்த 5 கொஸ் 6 கண்டம் லேசா வருவார் ரைட். கொஸ் 30 ரைட். 73 இல்லாம ரைட். டி வந்து என்ன 5 கொஸ் 30 ரைட். ஓகே, அப்ப நான் முக்கோணி ஏடிஇல டி வந்து 5 கொஸ் 30 ரைட். ரைட், வை கண்டுட்டேனா நான். ஓமே கண்டாச்சு ரைட். அப்ப 5/2.02 கொஸ் 30. இவரை கணிக்கலாம் என்ன. 5ல கழிச்சா 2.9 வரும். 2.958 கொஸ் 30 இனி என்ன ரைட். திருப்பி நம்மட மடக்கைக்கு போகணும் என்ன. ரைட், முதல்ல மடக்க பார்ப்போம். 29/58 பார்க்கணும் ரைட். 29/58 29 இருக்காரு. 5 நாய்க்காரு 46/98. 8க்கு பார்த்தனண்டா இவர் ரைட். அப்ப 46/98 12 ரைட். 47 அங்கே 10 47 12 வருவார் ரைட். அவரை நான் இங்கே எழுதி வைக்கேன். 0 அப்ப ரைட். 0.4710. அடுத்தது கொஸ் 30க்கு நான் என்ன செய்வேன், மடக்கை கொஸ்ல பார்ப்பேன் ரைட். மடக்கை கொசுக்கு போறேன். மடக்கை சைன் மடக்கை கொஸ் ரைட். கோஸ் 30 9.9375 ரைட். அப்ப இங்க வரேன். 9.93 93.75 93 தானே. 30 எஸ் 93.75 ரைட். ஓகே, இப்போ என்ன செய்யணும், வேறு 2 வரையும் கூட்டுவேன் ரைட். 5 8 1 மிச்சம் 14 10 ரைட். அப்போ 10 கழிச்சா என்ன 0.4085க்கு முரண் மடக்க பார்ப்பேன் ரைட். ஓகே, கிளியர் தானே. ஏதாவது டவுட்னா கேட்டுக்கொள்ளலாம் ரைட். அப்ப 0.4085க்கு முரண் மடக்க பார்த்தனண்டா ஓகே நரிக்காரு 40 85 40 82 இருக்கார் ரைட். 25 6 இன்னும் 3 வேணும் 2ல ரைட். அப்ப 25 6 2 ரைட். இங்க வாரன் 25 6 2 0.1 ஒரு தானம் தள்ளி குத்து சென்டிமீட்டர் ரைட். இங்க வாரேன். ஓகே சரி, என்ன விளைச்சா ஏதாவது டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? என்ன சத்தத்தை காணல இல்ல சார். ரைட். ஓகே ரைட். அடுத்த கொஸ்டினுக்குள்ள ரைட். லைட் உண்மையிலே கஷ்டம் இல்லை. உங்களோட ஓஎல் ஜியோமெட்ரி தெளிவாக இருக்கணும். என்ன ஓஎல் ஜியோமெட்ரியில ஏதாவது பிரச்சனைன்னா இங்கே கொஞ்சம் இடிச்சு நிற்பார் ரைட். ஓகே, இவரை கொஞ்சம் பாருங்க அப்போ.
இது நாம இப்ப செஞ்ச எழுத்துல செஞ்சத அவர் என்ன செஞ்சிருக்காரு, இதுல கேட்டிருக்காரு என்ன. அவ்வளவுதான், ட்ரை ஒன்று பண்ணுங்க பார்ப்போம். ரைட், பார்ப்போம் என்ன. அஹ், கஷ்டம் இல்லை, நான் உங்களுக்கு மடக்காட்டவனை எல்லாம் பார்க்குற வேலையெல்லாம் இல்லை, சிம்பிளாக நிறுவுற வேலை தான் இருக்கு. ரைட், ஓகே. இப்போ என்ன விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். கோணம் ஐயில பட்டு ஒளிக்கதிர் வெளியேறுதுன்ற ஒரு அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லிக்கணும். இப்போ நாம அங்கே அவதி கோணம்லாம் செட் பண்ணோம் என்ன. அஹ், அப்போ அவதி கோணம் செட் பண்ணுறதுக்கு இங்கே டீட்டெயில் போதாது. அப்போ அவர் சொல்லிக்கணும் என்ன, கட்டாயம் அந்த விஷயம் சொல்லிக்கணும் என்ன. இங்கே வார கதிர் வந்து இங்கே முறிவடைஞ்சு இங்கெல்லாம் என்ன வெளியாகிறாரு என்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்கணும். சொல்லாட்டி கஷ்டம் என்ன இந்த கேள்வி. ரைட், இதை அவர் சொல்லிக்கணும். ஓகே, இதான் இருக்கிற பிரச்சனை. ரைட், ஓகே. ஏன்னா நாம ஏற்கனவே என்ன செஞ்சோம், இதை எப்படி நாம உறுதி செஞ்சோம், என்ன அவதி கோணத்தை செட் பண்ணி என்ன. ஆனா இங்க வந்து வெளியாகுதுன்னு எடுக்கணும் என்ன. ரைட், ஓகே. இவர் வந்து ஐ ஐயில படுதுன்னு எனக்கு ஆறாருன்னு. ஓகே, அப்ப இங்க ஆறாண்டு எடுப்பேன். இவர் ஆறாரி பரப்ப வேற ஐ என்ன. இது எப்பவுமே இந்த ஐடியா முக்கியம் உங்களுக்கு, சரியா. ஒரு ஒரு குறித்த ஊடகத்துல ஒரு படுகோணத்துல கதிர் படுறாருண்டா, அந்த ஊடகத்துல ஒரே ஒரு படுகோணம் தான் இருக்கலாம் அவருக்கு. அதே கதிரண்டா என்ன, அதே கதிரண்டா வெளியேக அதே ஊடகம் அதே படுகதிர் படுகோணம் வருவார். ஓகே, மறந்துடக்கூடாது எப்போ. ரைட், ஓகே. நமக்கு தேவையானதையெல்லாம் நாம இங்க குறிப்போம். ரைட், வேற கொஞ்சம் நியூட்டன். இப்ப அவரு கேட்டது என்ன, இடப்பெயர்ச்சி என்று கேட்டது இது என்ன. இது எங்க நீட்டினா அவர் கேட்டது உண்மையிலேயே இந்த டிஸ்டன்ஸ். ரைட், டி. ஓகே, இதுல நிறைய வேலை செய்யலாம் என்ன. நாம நீட்டலாம். இவரை நீட்டினா மொத்த இவர் ஐ என்று வருவார். இவர் ஐ, இவரு 90 மைனஸ் ஐ, இவர் ஐ. இனி இவர் ஐ வேற பண்ண 90 மைனஸ் ஐ. ஓகே, ரைட். கண்ணாடியில தடிப்பு தந்திக்காரா.
சமாந்தர பக்கங்களும் உருவை சுட்டி எண்ணெய் உடைய பதார்த்தமான கண்ணாடி குட்டி ஒன்றின் மீது ஒளிக்கதிர் படுகிறது. அவ்வளவு அரணே. கண்ணாடி குட்டியின் தடிப்பு டி என்ன அரணே டி வெவ்வேறு டீயா. கண்ணாடி குட்டியின் தடிப்பு டி. இனி அப்பதை நாம செஞ்ச அதே வேலை என்ன, இந்த பக்கத்தை கண்டா இனி ஆன்சர் வந்தார் அப்பது ரைட். இவரை நான் வை என்று எடுத்தா இவர் என்ன டி சாய வை, அவ்வளவுதான். டி சாய வைய கண்டா எனக்கு ஆன்சர் ரைட். டி வந்து என்ன டி சமன் டி தான் ஒரு கேட்ட கேள்வி. டி சாய வை டி சாய வை டி சாய வை cos 90 மைனஸ் இல்லாட்டி என்ன டி சாய வை சைன் ஐ ரைட். டி சாய வை சைன் ஐ, அவ்வளோதான். ஓகே, இனி வைய கண்டா ஆன்சர் என்ன, வைய எப்படி காணுவோம் நாம, எக்ஸை கண்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரைட். எக்ஸ் எப்படி காணுவோம், எக்ஸை காணேன்னா ஆர் வேணும் ரைட். இவரை நான் எக்ஸ் எடுக்கிறேன். இனி எழுதலாம் நீங்க என்ன டேன்ல இருந்து ரைட். டேன் ஆர் என்ன எக்ஸின் கீழ் டி ரைட். டி இனி எக்ஸ் வந்து என்ன டி டேன் ஆர் ரைட். இனி எக்ஸ் தெரியும் என்ன இவரை காணலாம் என்ன வை ரைட். டேன் ஐ என்று வருவார், டேன் ஐ என்ன வர எக்ஸின் கீழ் வை ரைட். எக்ஸின் கீழ் வை. இனி வை வரப்போறார் உங்களுக்கு எக்ஸின் கீழ் டேன் ஐ ரைட். எக்ஸுக்கு பதில் வர போட்டீங்கன்னா டி டேன் ஆறின் கீழ் டேன் ஐ ரைட். டி டேன் ஆறின் கீழ் டேன் ஐ, இதுதான் உங்களோட வை என்ன ரைட். இனி வர காண போறோம் சரியா ரைட். ஆரையும் ஐயையும் காண்றதுக்கு நம்மளோட வளமையான வேலை ரைட். ஓகே, ஐ வந்து உங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சது ரைட், அவர் தெரிஞ்சவர். இனி என்ன ஆரை காணுங்க ரைட். ஆரை காண்றதுக்கு என்ன ஸ்னெல்லின் விதி பாவிக்கன். என்ன வருவார் என் சைன் என் என் இல்லைன்னு ஒன்று ரைட். ஒன்று சைனாய் ரைட். ஒன்று தர சைனாய் சமன் என் தர சைனார். இதிலிருந்து சைன் ஐயின் கீழ் சைன் ஆறின் கீழ் சைன் ஆறின் கீழ் சைன் ஐ என் வருவார் ஒன்றின் கீழ் என். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸ்னேலின் விதி படிச்ச டைம்ல இந்த விகிதம் என்னத்துக்கு சமனரிப்பார், டான் வீதத்துக்கு சமனரிப்பார் நான் சொன்னேன் ரைட். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், டேன் ஆறின் கீழ் டேன் ஐஎன் எடுக்கலாம் ஒன்றின் கீழ் என் ரைட். அப்ப கடைசியா yn வரும் டி இன்டூ டேன் ஆரிங்கிள் டேன் ஐஎன் எழுதலாம். y பேர் என்ன அது முதல்ல உங்களுக்கு எழுதுறேனே டேன் ஆரிங்கிள் டேன் ஐ. அப்ப இதுல இருந்து இவர் எடுக்கலாம் என்ன ஒன்னிங்கிலன்னு போட்டீங்களா என் டீயின் கீழ் என் என்று வருவார். கிளியரா, இதுல ஏதாவது டவுட்? ரைட். ஓகே, இனி முதலாம் சாம்பாடு எடுக்க வேறு ரைட். இனி முதலாம் சாம்பாடுல இருந்து ரைட். முதலாம் சாம்பாடுல இருந்து டி மைனஸ் y, டி வந்து டி
மைனஸ் ஒய்ன்னு அடிக்கார் ரைட். டீங்கு லென் அவரை கொஞ்சம் எழுதி காட்டுங்க ரைட். மைனஸ் ஒய் சைன் ஐ. டி மைனஸ் ஒய் வந்து டீங்கு லென் சைன் ஐ. டீயை பொதுவாக எடுத்தீங்கன்னா என்ன டீங்கில் என்ன பொதுவாக எடுக்கலாம் ரைட். எடுத்தீங்கன்னா என் சை உண்டு சைன் ஐன்னு வராது என்ன சிம்பிளா. அவர் கூட குறையெல்லாம் தந்திக்காரு என்ன பிரச்சனைங்க. சைன் ஐ மைனஸ் சைன் ஆர் எடுத்து கண்டிருக்காரு. ரைட். அவர் இந்த அப்ராக்சிமேஷன் எடுக்காம இந்த டேனார் எடுக்காம செஞ்சிருக்காரு சரியா. ஆஹ், எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. உங்களுக்கு மிச்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும்ங்கிறதுக்கால அவர் என்ன செஞ்சிருக்காருண்டா நான் சொல்றேன் சரியா. இது என்னை பொறுத்தவரையில ஒரு நல்ல ஒரு ஆன்சர் சரியானே. அவர் என்ன செஞ்சிருக்காருண்டா இந்த கேள்வியிலிருந்து சைன் ஐ தெரியும் என்ன சைன் ஆர் தெரியா. இப்போ வேற நான் ரெண்டாம் சாப்பாடு எடுக்கிறேன். அவர் செஞ்சது சொல்றேன் சரியா. ரெண்டாம் சாப்பாடுல இருந்து சைன் ஐ என்ன சைன் ஆறுங்கள் சைன் ஐ. இப்போ சைன் ஆரை நீங்க எழுதலாம் சைன் ஐங்கிள் என் ரைட். ஓகே ரைட். இப்போ என்ன செஞ்சிருக்காருண்டா இதுல இருந்து டேன் ஆர் அவர் கண்டிருக்காரு. எப்படி கண்டிருக்காருண்டா நல்லா காணுங்க ரைட். இப்போ இது உங்களோட ஐயன்டா இது ஆர். சைன் அலி நீங்க என்னென்ன வரும் இவர் சைன் ஐ இவர் என் எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் என். இப்போ இவரை கண்டிங்கன்னா என்ன வருவார் என் வர்க்கம் சைன் வர்க்கம் ஐ ரைட். அதனால இங்க உங்களுக்கு இந்த என் வர்க்கம் சைன் வர்க்கம் ஐ இங்க இருக்கார் ரைட். ஓகே. இப்ப இதுல இருந்து நீங்க டேன் ஆர் எழுதலாம். என்னென்னு எழுதலாம் எதிர்பக்கத்தின் கீழ் மேற்பக்கம் ரைட். சைன் ஐ கீழே என் வர்க்கம் சைன் வர்க்க ஐ ரைட். எனக்கு இதுல ஒரு உடன்பாடு இல்லை சரியானே. இப்படி காம்ப்ளிகேட்டட் ஆக்க தேவையில்லை ரைட். நீங்க என் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த விடையும் அவர் எடுத்துக்கிற விடையும் சமனா வருவார் சரியா ரைட். இப்ப இப்ப என்ன பிரச்சனை இப்ப வைய காணணும் ரைட். இவரை மூணாம் சாம்பாடு போடுறேன். ஓகே மூணாம் சாம்பாடு எடுத்தீங்களா வையன்னு வருவார் டேன் ஆறுக்குள்ள டேன் ஐ ரைட். டேன் ஆறுக்குள்ள டேன் ஐ தரட்டி என்ன ரைட். தரட்டி ரைட். ஓகே டேன் ஆறுக்கு பல இவர் எழுதுன்னு ரைட். இவரை நாலாம் சாம்பாடுன்னு போடுறேன் ரைட். இனி நாலாம் சாம்பாடுல இருந்து வையன்னு வரும் டீங்கிள் டேன் ஐ அப்படியே வைக்கிறேன். டேன் ஆறுக்கு பல வர போடுறேன் ரைட். சைன் ஐ கீழே என் வர்க்கம் சைன் வர்க்கம் ஐ ரைட். ஓகே ரைட். இனி இவரும் வெறும் விடையில வைக்கிறார் அவர் அப்படியே வைக்கிறேன் ரைட். என் வர்க்கம் சைன் வர்க்கம் ஐ சைன் ஐக்குள்ள டேன் ஐ ரைட். சைன் ஐ இருக்காரு டேன் ஐ நான் எழுதலாம் சைனிங்கிள் கோஸ் ரைட். சைன் ஐக்குள்ள
கொசை, அதாவது tan i வந்து sin i கீழே கொசை, ரைட்? நீ இந்த சைனும் கேன்சல் ஆனா என்ன வருவார்? டி கொசை கீழே என் வர்க்கம் சைன் வர்க்கம் ஐ, ரைட்? ஓகே, இனி இதை காண்றார் என்ன? டி, ரைட்? இனி முதலாம் சாம்பாடு. முதலாம் சாம்பாடுல உங்களோட டி வந்து என்ன இருக்கு? டி மைனஸ் பை சைன் ஐ, ரைட்? ஓகே, டி மைனஸ் பைக்கு இதான் பை என்ன கூட அஞ்சாம் சாம்பாடு, ரைட்? ஓகே, அஞ்சாம் சாம்பாடுல இருந்து டி பைக்கு போட்டீங்கன்னா என்ன? டி கொஸ் ஐ என் வர்க்கம் சைன் வர்க்கம் ஐ, ரைட்? சைன் ஐ, ரைட்? இனி விட வந்துட்டேனே ஒரு அதான் டி சைன் ஐ பொதுவாக எடுத்து போட லீட்ரிக்கா, ரைட்? ஓகே, இதுல இருந்து டி பொதுவாக எடுத்தீங்களா? டி சைன் ஐ வெளியில வருவார். உங்களுக்கு நினைப்பார் ஒன்று சய அவர் கொசையை எப்படியே எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன், ரைட்? கொசைன்னு வச்சுக்காருன்னு, ரைட்? ஓகே, கொசை கீழே என் வர்க்கம் சைன் வர்க்கம் ஐ. பார்ப்போம், ரைட்? ஓகே, கிளியரா? இதுல ஏதாவது டவுட்? ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ரைட், ரைட். ஆனா எனக்கு உண்மையிலேயே இதில் ஒரு உடன்பாடு இல்லை, சரியா? இப்படி செய்யணுமெண்டு இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்னேலின் வீதியில சிம்பிளா தெரியும் இப்படி எடுக்கலாம். இப்படி தந்திருந்தாலே ஒரு நல்ல ஒரு கேள்வின்னு நான் சொல்லி இப்ப என்ன இது சும்மா இது என்னது சும்மா மேட்ச் தெரிஞ்சு என்ன செய்ய, ரைட்? ஓகே, ரைட். ஓகே, டே கூட குறைய பார்த்துட்டோமே, ரைட்? நம்ம தூங்கின டைம் 1.5 hour வந்துட்டு, ரைட்? ஓகே, அப்போ நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன். அடுத்த கிளாஸ் இப்போ நம்மளோட வெனிஸ்டேன்னு, ரைட்? எனக்கு உங்களோட வளமையா சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. வார சண்டே ஒரு கிளாஸ் ஒன்று போடுவோமா? நம்ம கிளாஸ் மிஸ் ஆயிட்டு அதான் கேட்குறேன். சண்டே 7:30 போடுவோம். சரி சார். ரைட், ரைட். ஓகே, ஓகே. நான் அப்போ நம்ம அடுத்த கிளாஸ் எப்போ வெனிஸ்டே சந்திப்போம், ரைட்? ஓகே, நான் இந்த பாயிண்ட் லிஸ்ட் அப் பண்ணுறேன். இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், யூடியூப்ல போடுவேன். நீங்கள் 2 பேரும் தான் பார்க்கலாம், சரியா? நான் அப்படி தான் அவங்கள்ட்ட பாஸ்வேர்ட் இருக்கு, அவங்க போடுவாங்க, ரைட்? யூடியூப்ல போட சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் பார்க்குற மாதிரி போட சொல்கிறேன், ரைட்? ஓகே, அப்போ சந்திப்போம் என்ன வெனிஸ்டே.